வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது ஸ்ரீபாலா வ்ளாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் ஸ்ரீபாலா. இன்றைக்கி துர்வாச முனிவர் வேற 2 கோவக்கார முனிவர்களை பற்றி நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். துர்வாச முனிவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் பயங்கர கோவக்காரர். அவர் தேவர்கள்லேருந்து சாதாரண மனுஷங்க வரைக்கும் நிறைய பேத்துக்கு நிறைய மோசமான சாபங்கள் கொடுத்துருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த துர்வாசரையே மிஞ்சுற அளவுக்கு 2 கோவக்கார முனிவர்கள் இருக்காங்க. ஒருத்தர் பிரக முனிவர், இன்னொருத்தர் ஜமதக்னி முனிவர். ஃபஸ்ட்டு பிரக முனிவரை பற்றி பார்க்கலாம். இவர் பிரம்மாவோட பையன். தன்னோட அப்பாவான பிரம்மாவுக்கே அவர் சாபம் கொடுத்துருக்காரு. சிவபெருமானுக்கும் அவர் சாபம் கொடுத்தாரு. மகாவிஷ்ணுவையே அவர் கடவுள்னு கூட பார்க்காம தன்னோட ஒரு காலால் மகாவிஷ்ணுவோட நெஞ்சிலேயே எட்டி உதச்சாரு. மகாவிஷ்ணு ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாளாக மாறினதுக்கு காரணமானவரும் இவர். ஒரு கதைப்படி விஷ்ணுவோட மாமனார்னு சொல்கிறாங்க. மகாலட்சுமியே பிரக முனிவருக்கு மகளாக பிறந்ததுனால அவர் விஷ்ணுவுக்கு மாமனார் ஆவார். பிரம்மாவுக்கு கோவில்கள் இல்லாமல் போனதுக்கு அவரே ஒரு காரணம். பிரம்மாவுக்கு உங்களுக்கு இனிமே பூமியில் கோவில்களும் பக்தர்களும் இருக்க மாட்டாங்கன்னு சாபம் கொடுத்தாரு. மகாவிஷ்ணுவோட பசங்களான பாலா, உத்சகா, அமிர்தவல்லி, சுந்தரவல்லி, ஏகாதசி அவங்களுக்கெல்லாம் பக்தர்களும் கோவில்களும் இல்லை. ஏன் எந்த விஷ்ணு கோவில்களையும் அவங்களுக்கு உருவ வழிபாடும் இல்லை. அவங்களுக்குன்னு தனி சன்னதியும் இல்லை. அவங்கள நம்ம மறந்தே போயிட்டோம். அடுத்தது சிவபெருமான். நம்ம எல்லாருமே அழிக்கும் கடவுளான சிவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோம். அந்த சிவபெருமானுக்கே அவர் 2 சாபம் கொடுத்துருக்காரு. ஒரு சாபத்தில் அந்த பிரக முனிவர் சிவனுக்கு சாபம் கொடுத்ததுனால சிவபெருமான் பிரணவ மந்திரத்தோட பொருளை மறந்து போனதுனால முருகப்பெருமான் தான் சின்ன வயசுலேயே சிவனுக்கு பிரணவ மந்திரத்தோட பொருளை போதிச்சார். அது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான். இது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு இன்னொரு சாபத்தை கொடுத்தாரு. அது என்னன்னா, இன்னையிலேருந்து உங்களை யாரும் வழிபட மாட்டாங்க, உங்களோட உண்மையான உருவத்தை வழிபட மாட்டாங்க, லிங்க வடிவத்தில்தான் வழிபாடுவாங்க அப்படின்னு சொன்னார். நம்ம எல்லோரும் சிவபெருமான லிங்க வடிவத்தில் வழிபடுறதுக்கு காரணமானவராக இருந்தார். அன்னையிலேருந்து தான் எல்லா சிவன் கோவில்லையும் சிவலிங்கங்கள் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது ஜமதக்னி முனிவர். இவரை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 வீடியோஸ் அப்புறம் 2 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. இவர் குஷிக நாட்டு ராஜாவான காதியோட பொண்ணான இளவரசி சத்தியவதிக்கும் ருசிகத் முனிவர் அப்படின்னு ஒரு முனிவருக்கும் மகனாக பிறந்தார். இவரோட அம்மாவும் பாட்டியும் செஞ்ச தப்பால் பிறப்பில் பிராமணனாக இருந்து அதாவது பிறப்பில் பிராமணனாக இருந்தாலும் அந்த துர்வாசரை மிஞ்சற அளவுக்கு பயங்கர கோவக்காரராக இருந்தார். இவர் தான் சின்ன வயசுலேருந்து நிறைய அப்பாவி மக்கள் செஞ்ச சின்ன சின்ன தப்புகளுக்கு கூட நிறைய அப்பாவி மக்களுக்கு நிறைய மோசமான தண்டனைகள் கொடுத்து கொண்டாரு. ஏன் தான் கட்டின மனைவி செஞ்ச சின்ன தப்புக்கு கூட தான் கட்டின மனைவியையே அவர் கோவத்தால் தண்டிச்சிருக்காரு. இவரோட மனைவி தாங்க ரேணுகா தேவி. இவரோட மனைவியான ரேணுகா தேவி இன்னைக்கு தமிழர்களான நம்ம வணங்குற மாரியம்மனாக வாழ்றதுக்கு காரணமானவராக இருந்தார். ரேணுகா தேவி ஆற்றுல குடம் இருக்க போகிறப்போ தன்னோட கற்பு சக்தியால் தான் அதை குடத்தை உருவாக்கியிருப்பாங்க. அப்போது ஒரு கண்டரவனை பார்த்து லைட்டாக ஆசைப்பட்டனால அவங்களோட கற்பு தன்மை நீங்கனால ஞானந்தர தான் ஞான திருஷ்டியால் அறிஞ்சிக்கிட்ட அந்த ஜமதக்னி முனிவர் தான் 5 பசங்க கிட்ட உங்கள் அம்மாவை நீங்கள் இப்போவே கொண்டுருங்கன்னு கட்டளை வச்சார். அதில் 5 பேர் மறக்க பரசுராம தான் தந்தை சொல்லுக்காக 10 அம்மாவையே கொண்டார். பிறகு நான் தான் என்னோட அம்மாவை கொன்னங்கிற ஞாபகம் அவங்களுக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாதுன்னு அவங்கள உயிர் தேட வச்சார். இந்த சம்பவத்தை தாங்க மாரியம்மன் உருவானாங்க.
அது கூட பரவாயில்ல. தான் கட்ட மனைவியை தண்டிச்ச கர்மாவால் யாருக்கும் பயப்படுற ஜமதக்னி முனிவர் கார்த்திகை வீரார்ஜுனன் தான் மாட்டை கெடுத்துட்டு போயிட்டான்னு ரொம்பவும் கவலைப்பட்டார். பரசுராமர் கார்த்திகை வீரார்ஜுனனை கொண்டு அந்த பசுவை மீட்டார். அதுக்கப்புறம் அவர் தீர்த்த யாத்திரை போனார். அப்போ கார்த்திகை வீரார்ஜுனோட 3 பசங்க தங்கள் அப்பா சாவுக்கு பழி வாங்கிறதுக்காக ஜமதக்னி முனிவரோட தலையை வெட்டி அவர் கொடூரமாக கொண்டுட்டாங்க. தன்னோட கட்டின மனைவியையே தண்டித்த கர்மாவால் ஜமதக்னி முனிவரே தலை வெட்டப்பட்டு கொடூரமாக இறந்து போனார். அதுக்கப்புறம் பரசுராமர் 21 தலைமுறையாக தீய எண்ணம் கொண்ட சத்திரியர்களை நான் பூண்டாய்ப்பேன்னு சபனம் போட்டார். அடுத்தது பிறகு முனிவர் மகாவிஷ்ணுவோட நெஞ்சிலையை எட்டி உடைச்சதுனால மகாவிஷ்ணு ஸ்ரீ வெங்கடேஸ்வரராக மாறினார். இன்னொன்று, அவருக்கு 3 மனைவிகள் இருக்காங்க. கியாத்தி, காவியா, புலோமா. கியாத்திக்கு பிறந்தவர் தான் நம்ம லக்ஷ்மி தேவி. புலோமா தேவிக்கு பிறந்தவர் தான் சுக்கிர பகவானுங்கிற சுக்கராச்சாரியாருங்கிற பார்கவன். அப்புறம் புலோமா தேவிக்கு பிறந்தவர் ஷவனா. ஷவனா ரொம்ப சக்தி வாய்ந்தவர். கியாத்தி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லக்ஷ்மி தேவியை தனக்கு பொண்ணா பிறக்கிற மாதிரி செஞ்சாரு. அந்த ஜீ திரையில் நீங்கள் ரிலீஸ் ஆன அந்த ஸ்ரீ விஷ்ணு தசாவதாரம் சீரியல்லையும் லக்ஷ்மி தேவி பிறகு முனிவரோட பொண்ணான நீதின்னு பேரில் பிறகு முனிவருக்கு பொண்ணா இருப்பாங்க. அப்போ ஒரு கடலரசன் ஒருத்தருக்கு அவங்க பொண்ணா இருப்பாங்க. அது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான். அடுத்தது சுக்கராச்சாரியார். மகாவிஷ்ணுவையே வெறுக்கிற ஒரே ஆளு அவர் தான். எதுக்காகனா தன்னோட பெத்த அம்மாவையே மகாவிஷ்ணு கொண்டு நினைச்சு கோவப்பட்டாரு. அசுரர்கள் சுக்கிர பகவான் இல்லாத சமயத்துல அந்த சுக்கராச்சாரியார் வீட்டுக்கு தஞ்சம் அடைஞ்சாங்க. அப்போ காவியா அவங்கள காப்பாற்றினாங்க. தேவர்கள் மகாவிஷ்ணு கிட்ட உதவி கேட்டனால மகாவிஷ்ணு கோவப்பட்டு தன்னோட சுதர்சன சக்கரத்தால காவியாவையும் அவ கூட இருந்த அசுரர்களையும் கொண்டுட்டு அவர் வானத்துக்கு போனாரு. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுக்கு பிறகு முனிவர் சாபம் கொடுத்தாரு. நீ பூமியில சாதாரண மனுஷனா பிறந்து நிறைய துன்பங்கள் அனுபவிப்பேன்னு சொல்லி சாபம் கொடுத்தாரு. அப்படின்னா மகாவிஷ்ணு நிறைய அவதாரங்கள் எடுத்து பூமியில பிறந்து வளர்ந்து கஷ்டப்பட்டாரு. உதாரணத்துக்கு ராமர் நவமியில பிறந்து 14 வருஷம் வனவாசம் இருந்து தன்னோட மனைவி சீதாவை 2 வாட்டி பிரிஞ்சு வாழ்ந்து கஷ்டப்பட்டாரு. கிருஷ்ணரா அதே 14 வருஷம் தான் பெத்த அப்பா அம்மாவான வசுதேவர் தேவகியை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்து அந்த 14 வருஷங்களை கோகுலம் அப்புறம் பிருந்தாவனத்துல கழிச்சாரு. ராதா தன்னை உண்மையிலே லவ் பண்றான்னு தெரிஞ்சாலும் ராதாவை கல்யாணம் பண்ணிக்காம 16,108 மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது. காண்டாடி கொடுத்த சாபத்தால கிருஷ்ணரோட துவாரகை கடல்ல முழுகுச்சு. கிருஷ்ணரோட யாதவ குலம் அழிஞ்சிச்சு. கிருஷ்ணரும் பலராமனும் இறந்து போனாங்க. அதுக்கு காரணம் பிறகு முனிவரோட சாபம். ராமரும் கிருஷ்ணரும் அஷ்டமி நவமியில பிறந்து வளர்ந்து கஷ்டப்படுறதுக்கு சந்திர பகவான் தான் காரணம்னு சில பேர் சந்திர பகவான் மேல ஒரு விட வெறுப்பாக தான் இருக்காங்க. ஆனா பிறகு முனிவர் மகாவிஷ்ணுக்கு கொடுத்த சாபத்தால மகாவிஷ்ணுவே ராம அவதாரம் அப்புறம் கிருஷ்ணாவதாரத்துல பிறந்து வளர்ந்து நிறைய கஷ்டங்கள் பட்டாருன்னு நம்ம எத்தனை பேருக்கு நல்லா தெரியும். இன்னொன்று, அந்த சுக்கராச்சாரியார் மிருத சஞ்சீவினி மந்திரத்தை கட்டுக்கிட்டு அசுரர்களை திரும்ப உயிர் தேட வச்சுக்கிட்டே இருக்காரு. இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் சுக்கராச்சாரியார முழுங்கிடாரு. சுக்கராச்சாரியார் சிவனோட வயிற்றுல 1000 வருஷம் தவறு இருந்தாரு. அப்படியே
முனிவரா, அதாவது முனிவரோட உருவத்தில் ஜடாமுடியும் வெள்ளை கலர் மரவுடி ஆடைகளும் அணிஞ்ச சுக்ராச்சாரியார் அந்த சுக்ராச்சாரியார் ராஜமுரிய ஆடைகளோட கிரீடம் பட்டு ஸ்வேதாம்பரத்தோட பிரகாசமான வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அழகான ராஜா மாதிரி அவர் வெளியில வந்தாரு. சிவபெருமான், நீ மக்களோட சுகபோகங்களுக்கும் கலைகளுக்கும் அதிபதியா இருப்ப. உன்னை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகள் யாராவது உன்னை வழிபட்டா நீ அவங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுப்பேன்னு சுக்கிரனை ஆசீர்வாதம் பண்ணாரு. சுக்கிரனை அவர் கொல்லவே இல்லை. விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் பாலா உற்சகாவும் சுக்கிரனை கொல்லவே இல்லை. இன்னொன்னு, வாமன அவதாரத்துல மகாவிஷ்ணு சுக்கிரனோட ஒரு கண்ணை குத்தி குருடாக்கிடுவாரு. அடுத்ததா அவர் நிறைய சக்தி வாய்ந்த முனிவராக இருந்தாரு. அவர் எழுதின பிறகு சம்ஹீதாங்கிற ஒரு புத்தகம் தான் ஜோதிடத்தோட முதல் புத்தகம்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதை பத்தி நிறைய பேத்துக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதனால அடுத்தது ஷவனா, அவரை பற்றி சொல்லிடுறேன். பிறகு முனிவரோட மூணாவது மனைவியான புலமா தேவியோட அப்பா அம்மா ஒரு மரத்துல ஒரு பிரம்ம ராட்சசன் இருக்கான், நீ சாப்பிடலன்னா அவன் உன்னை கடத்திட்டு போயிடுவான்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. அந்த மரத்துல உண்மையிலேயே ஒரு பிரம்ம ராட்சசன் இருக்கான். பிறகு முனிவரை புலாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது தெரிஞ்சுக்கிட்ட ராட்சசன் புலாமாவை கல்யாணம் அடைய முயற்சி பண்ணிருப்பான். அக்னி பகவான் தடுத்தாரு, ஆனா அவரால் ஒன்றும் முடியல. அப்போ புலாமாவோட வயிற்றுல வளர்ந்த அந்த சிசு, அதான் ஷவனா தோன்றிருப்பான். அவனோட உடம்புல மின்னல் மாதிரி தேஜஸ் இருக்கு. அவன் பார்த்த உடனே அந்த ராட்சசன் எரிஞ்சு செத்து போயிட்டான். தான் பெத்த அம்மாவையே பொறப்பிலையே காப்பாத்திருக்காரு அந்த ஷவனா. சிவபெருமானோட அம்சமா பிறந்த அந்த துர்வாச முனிவர் சிவபெருமானுக்கே சாபம் கொடுத்துருக்காரு. பார்வதியை கல்யாணம் பண்ணிக்க நிறைய பேர் பார்வதியோட சுயம்பரத்துக்கு வந்தாங்க. அப்போ அங்கே வந்த நாரத முனிவர் துர்வாசருக்கு கலகம் உறுத்தி இருப்பார். துர்வாச முனிவர் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பார்க்க அசிங்கமா எல்லாரும் பயங்கரமான உருவத்தில் இருப்பீங்கன்னு சொல்லியிருப்பார். பார்வதியோட அம்மாவான மேனவதி அதை பார்த்து மயக்கமே போட்டு விருந்துட்டாங்க. அது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருந்தான். அதுக்கப்புறம் அவர் சிவபெருமான் அழகாகவே மாறிட்டார். ராதாவோட கணவனான அயனுக்கு துர்வாச முனிவர் என்ன சாபம் கொடுத்துருக்காருன்னா, அயன் என்னதான் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவன் நல்லவனாக இருந்தாலும் அவன் ஒரு சுயநலவாடி. ராதாவை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கான். ராதாவை கொல்லத்துக்காக ஒரு படத்தில் விஷம் கலந்து கொடுத்துருப்பான். அப்போது நல்ல வேலையாக அங்கே வந்த துர்வாச முனிவர் ராதாவோட உயிரை காப்பாற்றி அயனுக்கு சாபம் கொடுத்துருவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன இந்த 3 முனிவர்களை யார் பயங்கர கோவக்காரர்? துர்வாசரா, எல்லாருக்குமே சாபம் கொடுக்குற துர்வாசரா, விஷ்ணுவையே காலால் அவர் நெஞ்சில் எட்டி உதச்ச பிறகு முனிவரா, இல்லை வாழ்க்கையில் செஞ்ச 3 தவறுகளாலையும் கட்டின மனைவியை தண்டிச்சதுனாலையும் கட்டின மனைவியை தண்டிச்சதுனால கட்டின மனைவியை தண்டித்த கர்மாவால் இறந்து போன ஜமதக்னி முனிவரா? நீங்கள் மறக்காமல் காமெண்ட் பண்ணிடுங்க.